வணக்கம் and a very very warm welcome. சத்யா வழங்கும் ஆனந்த விகடன் சினிமா விருதுகள் 2023 கோ பிரசன்டட் பை சென்னை அமிர்தா பவர்ட் பை யாஸ்கோ. ஸோ இன்னைக்கு இந்த கவுச்ல யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா அமேசிங்கான ஒரு என்டர்டெய்னர், ஒரு சூப்பர்பான பெர்ஃபார்மர். வி ஹேவ் யோகி பாபு அவர்கள். வணக்கம். வணக்கம்மா. தண்ணி குடிக்கிறியா? இல்லண்ணா, ஆனா ஆல் குட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா, நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். சோ இன்னைக்கு உங்களுக்கு ஒரு விருது காத்துட்டு இருக்கு. இந்த விருது உங்களுக்கு புதுசு இல்லை அப்படின்னு தான் சொல்லுவோம். தொடர்ந்து 4 வருஷமா வாங்கிக்கிட்டே இருக்கீங்க. எவ்வளவு சந்தோஷமாக இருக்கு. இந்த மேடை பத்தி சொல்லுங்க. இப்போ தொடர்ந்து வாங்குறோன்னா இப்போ ஆடியன்ஸ் நம்ம திருப்தி பத்துறோம். நம்மளை வச்சு பண்ணுற டைரக்டர் எல்லாருமே நம்மளை நல்லபடியாக யூஸ் பண்ணுறாங்க. நம்ம அவங்ககிட்ட கரெக்டாக இருக்கிறோம்னு நினைக்கிறேன். மேலும் மேலும் இந்த ஆனந்த விகடன் அவார்டு வந்து நான் வருஷம் வாங்கணும். அது திறமையான அவார்டு. கண்டிப்பாக காமெடியனாகவும் காமெடியனுக்காகவே நான் வாங்கணும் வருஷம். அதுதான் என்னோட ஆசை. சூப்பர். ஆனா உங்களுக்கும் விகடனுக்கும் இருக்கக்கூடிய அந்த கனெக்ட் பத்தி சொல்லுங்க. விகடன் கனெக்ஷன் என்னம்மா, திறமை அதான் சொல்லிட்டேன். திறமைக்கு யாராக இருந்தாலும் அந்த திறமைக்கு வந்து விகடன் அவார்டு கொடுத்துட்றாங்க. அதுவே பெரிய விஷயம் தானே. நடிகர்களை எல்லாருக்குமே டோட்டல் சினிமா வந்து ஊக்குவிக்கிறது விகடன் தான். கரெக்டான தரமான அவார்டு தராங்க. அதுவே போதும். அது இவங்க இது மாதிரி பண்ணாலே போதும். நிறைய நடிகர்கள், டைரக்டர், தயாரிப்பாளர்கள் நல்லா வளர்றாங்க. பியூட்டிஃபுல். அண்ட் ஐ திங்க் ரீசெண்டாக வந்து சோஷியல் மீடியால பயங்கர வைரலாக உங்களுடைய வீடியோ ஒன்று போயிட்டு இருந்தது. நீங்களும் தல தோனி அவர்களும் இணைஞ்சு எடுத்த அந்த போட்டோ ஷூட், அதுல அந்த அன்பு பரிமாற்றம். ஸோ அதை பத்தி நீங்க கண்டிப்பாக பேசணும்னு ஆசை. இல்லை, அவரு ரொம்ப பிடிக்கும். அவருக்கு தோனி சாருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். எனக்கும் அவரை ரொம்ப பிடிக்கும். நல்ல பழக்கம் இருக்குதுமா. நீ விட்ட அவங்க வீட்டு எல்லாம் போனது எல்லாம் கேட்ப போகுது. இல்ல ஜென்ரலானா அதை பார்த்தோன்னே ஒரு கியூரியாசிட்டி வருதா இல்லையா? எல்லாருக்கும் பிடிச்ச தல தோனி அவர்கள் வந்து கூட இப்படி நவுந்து அப்படி போட்டோ எல்லாம் எடுக்கும்போது அது பயங்கரமா வைரல்லாம் ஆச்சு. சரி, அதனால என்ன சொல்றது, ஒரு நல்ல ஜென்டில்மேன், அவர் ரொம்ப நல்ல மனிதர். ஓகே, தேங்க் யூ. நீங்க அப்படி தேங்க் யூ சொன்னா நாங்க விட்டுற மாட்டோம். அடுத்து நீங்க தளபதி அவர்களோட இணைஞ்சு கோட் திரைப்படம் பண்றீங்க. ஆமா, அதோட எக்ஸ்பெக்டேஷனும் பலமாக இருக்கு. கண்டிப்பாக அதை பத்தி எங்களுக்காக ஏதாவது அப்டேட்ஸ்? தளபதி எப்பவுமே வந்து மாஸ் தாமா. கோட் படம் வேற லெவல்ல இருக்கும். நீங்க தியேட்டர்ல பாருங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணுங்க இந்த படத்தை. ஓகே. உங்களுடைய கதாபாத்திரம் சொல்ல முடியாது. அது நீங்க பாருங்கம்மா, பாருங்க. பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சீங்கன்னா கேக்குறீங்க பாத்தீங்களா? அந்த ஆர்டிஸ்டும் சொல்ல மாட்டாங்க. தெரியும், இருந்தாலும் ஏதாவது ஒரு அப்டேட் வருமே அப்படின்ட்டு ஒரு. இல்லம்மா, ரொம்ப நல்லா எடுத்துட்டு இருக்காரு வெங்கட் பிரபு சார். பெரிய டீம் இருக்கு. நல்லா ஒர்க் அவுட் ஆகும். படம் பெரிய அளவில் ஹிட் ஆகும். கண்டிப்பா நீங்க எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க. ஆடியன்ஸுக்கு நல்ல ஒரு விருது தான். அதே மாதிரி கொஞ்சம் வருடங்களுக்கு முன்ன வந்து இதே ஆனந்த விகடன் சினிமா விருதுகளை வந்து ரமேஷ் திலக் அவர்கள் சொல்லியிருப்பாங்க, யோகி பாபு அவர்களாலதான் எனக்கு விருது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு ஒரே மேடையில நீங்களும் விருது வாங்குறீங்க, அவரும் விருது வாங்குறாரு. அதை பத்தியும் நீங்க கண்டிப்பாக சொல்லணும். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அந்த ஒரு ரொம்ப நகைச்சியான ஒரு விஷயம். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் ஆண்டவன் கட்டளைக்கு விருது வாங்கும் போது அவன் என்ன பயங்கரமா என்கரேஜ் பண்ணான். ஏன்னா நானும் அவன் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. இன்னைக்கு அவனும் சேர்ந்து வாங்குறான் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அவன் மேலும் மேலும் அவன் இது மாதிரி விருதுகள் நிறைய வாங்கணும், நிறைய படங்கள் பண்ணணும், அவன் நல்லா இருக்கணும். அதான். ஆனா ஆல்ரெடி நீங்க ஒரு பான் இண்டியன் ஸ்டாராக மாறிட்டு வரீங்க. ஒரு பாலிவுட்லயும் ஒரு டெபியூ காத்துட்டு இருக்கு. தமிழ் தவிர வேற எதுவும் தெரியாது, சொல்லுமா? இல்லனா இருந்தாலும் மலையாளத்துல ஒரு டெபியூ காத்துட்டு இருக்கு. சோ அத பத்தியும் எங்களுக்காக ஒரு வார்த்தை. ஆமா, லாஸ்ட் பிருத்திவிராஜ் சார் கூட ஒரு படம் பண்ணேன். எஸ். அவர் விபின் தாஸ் சார் வந்து கூப்பிட்டு டோட்டல் டீமே கூப்பிட்டு நீங்க பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லி வந்து மீட் பண்ணாங்க. கண்டிப்பா பண்ணி தரேன்னு சொல்லி பண்ண படம். அது வந்து இன்னைக்கு ஒரு 80 crores வந்து நல்ல வசூல் பண்ணியிருக்குது. மலையாளத்துலேயும் தமிழ்லையும் சரி. அதுமாதிரி நம்ம தமிழ் சினிமாலையும் நிறைய சப்போர்ட்டுகள் எல்லாருமே சேர்ந்து பண்ணால் 100 கோடி. இப்போ அரண்மனை 4 வந்து 140 கோடி கிட்ட கிராஸ் ஆயிருக்குது. எல்லாருமே சேர்ந்து நல்லபடியாக பண்ணால் இன்னும் நம்மளும் 100 கோடி வசூல் பண்ணலாம். அப்சல்யூட்லி. கங்க்ராச்சுலேஷன்ஸ். இன்னும் நிறைய விருதுகள், நிறைய தரமான பெர்ஃபார்மன்சஸ் நீங்க கொடுத்துட்டே இருக்கணும். நீங்க கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு ஃபைனல் கேள்வி மட்டும் இருக்குன்னா, மீண்டுமான்னு கேட்காதீங்க. பட் இருந்தாலும் நம்ம வீட்டுல நிறைய ஹோம் அப்ளையன்சஸ் பார்த்திருப்போம். அல்ல யோகி அண்ணாக்கு வந்து பிடிச்ச ஹோம் அப்ளையன்ஸ்னா அது என்னவாக இருக்கும்? எனக்கு அதான் என்ன ஹோம் அப்ளையன்ஸ் இல்லைம்மா, வீட்டு உபயோக பொருட்கள். வீட்டு உபயோக பொருட்கள். எனக்கு வீட்டுல இருக்கிற பொருட்கள் என்ன, எனக்கு அது இருந்தா போதும். நான் வீட்டுல காட்டுப்பா. காபி கப்பா, அது ரொம்ப பிடிக்கும். காஃபி கப் பிடிக்குமா? அவ்வளவு என்னடா லோ பட்ஜெட்ல சொல்லிட்டீங்க. நான் பெருசா பயங்கரமா நான் லோ பட்ஜெட் ஆள் தானம்மா, அதான் சொல்ல முடியும் என்னால. வீட்டுல இது இருந்தா போதும், நான் ஜாலியா இருப்பேன் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. வீட்டுல ஜாலியா சிந்திக்கிற அளவுக்கு பயங்கர டஃப்பான கேட்டகரி. ஓகே, அதாவது எது இருந்தாலும் ஓகே தான். எது இருந்தாலும் ஓகே தான். நீங்க தரமா போய் ஹோம் அப்ளையன்ஸா இருக்கட்டும், இல்ல எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸா இருக்கட்டும், அது வாங்குறதுக்காக சத்யால இருந்து ஒரு அழகான கிஃப்ட் ஹேம்பர் நான் உங்களுக்காக. உங்க கடையில இருந்தா ஃப்ரிட்ஜ் வாங்கணும், ஒன்றும் வரவே இல்லை. ஐயோ, தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ ஃபார் பீயிங் ஹியர். வாழ்த்துக்கள் ஃபார் தி விருது. அண்ட் இது சத்யா வழங்கக்கூடிய ஒரு அழகான கிஃப்ட் ஹேம்பர்.
தேங்க்யூப்பா. வணக்கம் and a very very warm welcome to சத்யா வழங்கும் ஆனந்த விகடன் சினிமா விருதுகள் 2023 co-presented by Chennai Samartha powered by Yasco. So இன்னைக்கு இந்த கவுச்ல யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா சபிதா ராய் அவர்கள். ஆல்ரெடி 1947ல பார்த்திருப்பீங்க அண்ட் இப்போ கங்குவா திரைப்படத்துல பயங்கர பிஸியாக இருக்காங்க. வணக்கம். ஹாய், வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பர்வா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஐ அம் குட், தேங்க் யூ. Right. And I think we should start off with 1947. ஒரு நல்ல ஒரு ரிசெப்ஷன் உங்களுக்கு அந்த கேரக்டருக்கு and அது தாண்டி இன்னைக்கு நாமினேஷன்ஸ்லயும் இருக்கு. எவ்வளவு எக்ஸைட்டடாக இருக்கீங்க? ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. நம்ம வந்து தமிழ் சினிமால வந்து ரொம்ப வருஷமா தொடர்ந்து பயணிச்சிட்டு இருக்கேன். பட் விகடனோட அவார்ட் வந்து ரொம்ப 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 ஸ்பெஷல் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு. ஸோ இன் தட் வே நம்ம மூவி வந்து ஒரு கேட்டகரியில இருக்கு, ஒன்னு இல்லை 5 கேட்டகரியில இருக்குன்னு நினைக்கும் போது ஐ ஃபீல் வெரி ஹாப்பி அண்ட் வெரி ப்ரவுட் டு பி பார்ட் ஆஃப் ஆனந்த விகடன்ஸ் அவார்ட். ஓகே. அண்ட் ஐ திங்க் உங்களுடைய ஃபிலிம்ஸ் பத்தி பேசும்போது நீங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க 1947ல எனக்கு கிடைக்காத ரெகக்னிஷன் கங்குவால கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. சோ படம் எப்படி வந்துட்டு இருக்கு? உங்களுடைய கதாபாத்திரத்தை பத்தி ஏதாவது கொஞ்சம் அப்டேட் எங்களுக்காக கொடுக்க முடியும்? எதையுமே இப்ப கொடுக்க முடியாது. பட் எப்படி வந்துட்டு நீங்க எல்லாரும் அந்த ட்ரைலர் இப்போ ரிலீஸ் ஆச்சுல, அதுல என்னோட ஷார்ட்ஸ் பார்த்திருப்பீங்க. அது பார்த்து எனக்கு பயங்கர ரெகக்னேஷன் கிடைச்சது. சபிதா நீங்க தானே நிறைய பேர் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துலாம் அமிச்சாங்க, இந்த கிட்டப்லயே கண்டுபிடிச்சிட்டீங்களாடா அப்படின்ற மாதிரி ஃபீல் இருந்தது. எப்படி நான் 1947 குறித்து பெருமையாக ஃபீல் பண்ணுறனோ அதை விட ஒரு ட்ரிபிள் த கோரா வந்து கங்குவாலையும் நடிச்சதை குறித்து ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறேன். லெட்ஸ் வெயிட் ஃபார் த ரிலீஸ். இப்போ வரைக்கும் எல்லாமே சஸ்பென்ஸாக இருந்தால் தானே அதில் ஒரு த்ரில்லிங். ஸோ இன் தட் வே அது கூட ரைட், வி ஆர் எக்ஸைட்டட். அண்ட் ஐ திங்க் உங்களுடைய படங்கள் பத்தி பேசும்போது 1947 தாண்டி ஜேர் பேபிலயும் உங்களுடைய கதாபாத்திரம் ரொம்ப அழகாக இருந்தது. So how do you choose the characters? அதுவா அமையுதுங்க, காட்ஸ் கிரேஸ். ஏன்னா ரொம்ப வருஷம் போராட்டமா, திஸ் இஸ் நாட் இன்னைக்கு நேற்று அப்படி சினிமாவில் வரல, ரொம்ப நாளா போராடிட்டு இருக்கேன் ஒரு ரெகக்னேஷனுக்காக. அப்படிதான் இந்த 1947 ஜே பேபி சைரன் இது எல்லாமே அஃப்கோர்ஸ் என்னோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸும் எல்லாமே அப்படிதான் இருக்கும் நான் நம்புறேன். இதெல்லாம் அதுவா அமையுது, காட்ஸ் கிரேஸ். நான் சினிமாவை ரொம்ப பிலீவ் பண்றேன், லவ் பண்றேன் as a சினிமா காதலியா. ஸோ டெஃபினெட்லி இட் வில் கிவ் சம் குட் பிளேஸ் இன் நம்ம இண்டஸ்ட்ரியில் அப்படின்னு நம்புறேன். I think உங்களுடைய இன்வால்வ்மெண்ட் வந்து நடிகர் சங்கத்திலயும் நிறைய இடங்கள்ல பார்க்க முடியுது. முக்கியமான நிகழ்வு எல்லாத்துலயுமே நீங்க இருக்கீங்க. சோ ஆஸ் ஆக்டர்ஸா இன்னும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கணும் அப்படின்னு நீங்க வலியுறுத்துவது அப்படின்னா எதுவெல்லாம்? தமிழ் நடிகர்களுக்கு தமிழ் சினிமால எப்பவும் சொல்றதுதான், எல்லா மேடை எந்த மேடை கிடைச்சாலும் அதை நான் சொல்லிட்டே இருப்பேன். தமிழ் சினிமால தமிழ் பேசும் நடிகர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா கிடைக்கணும், அவ்வளவுதான். ஓகே. சோ பீயிங் இன் சம்திங் லைக் an association for the film industry அப்படிங்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்க? ரொம்ப 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 முக்கியங்க. பிகாஸ் வந்து ஒரு அசோசியேஷனோட வந்து சப்போர்ட் இல்லாம எதுவுமே இங்க வந்து நடக்காது. நம்ம ஆர்டிஸ்ட்க்கு ஒரு பிரச்சனைனா எங்க போறது? அசோசியேஷன் தான் அதுக்கு சப்போர்ட் பண்ணும். நான் ஒரு நியமன செயற்குழு உறுப்பினரா நடிகர் சங்கத்துல இருக்க நினைக்கும் போது பெருமையா இருக்கு. அதனாலதான் சொல்றேன், எல்லாருமே நடிகர் சங்கத்துல ஆகட்டும் ஒரு அசோசியேஷன்ல மெம்பரா இருக்கணும். அது வந்து ஒரு நல்லதுக்கான விஷயம் தான். Yes, thank you so much. Great time hosting you. You also doing a great job. Thank you. இன்னைக்கு இந்த சினிமா விருதுகள் இவ்வளவு பிரம்மாண்டமாக நடக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் நம்மளுடைய ஸ்பான்சர்ஸ் அண்ட் கண்டிப்பாக அவங்களை தேங்க் பண்ணி ஆகணும். எங்களுடைய டைட்டில் ஸ்பான்சர் சத்யா ஏஜென்சிஸ். சத்யா என்றாலே சந்தோஷம் தான், வழங்குகிறோம் சந்தோஷத்தை, வாங்கும் பொழுதும் வாங்கிய பிறகும். co-presented by Chennai Samartha International Aviation and Hotel Management College, powered by Yasco shirts and trousers. Associate sponsors GT Holidays, South India's #1 travel brand, Satyabama Institute of Science and Technology, Apollo Hospitals, Kingmaker IAS Academy, by IAS for IAS, we teach and you reach. Gold partner Lalita Jewelry, food partner Geetham Veg Restaurant, Relish the Ragas of Real Taste, realty partner i5 Housing and Properties, Ungal Kanavu Nilam Engalidathil. Special partners Lakshmi Ceramics, India's #1 retailer, Zodis, together is beautiful, 999 prestigious lungigal, அணிந்து மகிழ்வீர் ஆர்ப்பரிக்கும் ஆனந்தத்தை, ஆர்கேஜினை கமகம மனம் நலம் தரும் தினம், மெட்பிளஸ் 50 to 80% discount on மெட்பிளஸ் brand of medicines, hearing partner Astra Hearing Care, we help ears to hear, dairy partner தமிழ் பால், கறந்த பாலின் மனம் மாறாத சுவையுடன் தமிழ் பசும் பால், சேவிங்ஸ் பார்ட்னர் ஸ்ரீ விசாலம் சிட் ஃபண்ட்ஸ் லிமிடெட், தலைமுறைகள் கடந்த மக்கள் சேவையில், அவுட்டோர் பார்ட்னர் நெக்ஸ்ட் அட்வர்டைசிங் சொல்யூஷன்ஸ், திங்க் அவுட்டோர் திங்க் நெக்ஸ்ட், மெட்ரோ பார்ட்னர் மார்க் மெட்ரோ, சோல் கன்செஷனர் ஃபார் Chennai Metro Stations branding. Digital OOH partner Skyrams, Grow Beyond Sky. Multiplex partner AGS Cinemas, Namma Chennai, Namma Cinemas. Radio partner Radio City 91.1 FM.